2009 ஆண்டு மே மாத பகுதியிலே ஈழத் தமிழினம் எதிர்கொண்ட இனப்படுகொலை வாரத்தை முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை வாரமாக உலகெங்கிலும் தாயகம் உட்பட உணர்வெழுச்சியுடன் எங்களுடைய ஈழத்தமிழினம் நினைவு கூர்ந்து வருகிறது. அந்த வகையிலே கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தின் மார்க்கம் ஸ்டீல்ஸ் பகுதியிலே வந்து தமிழ் இளையோர் அமைப்பினால் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகூரல் நிகழ்வு ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பூங்காவிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான மக்கள், அதுவும் கல்லூரிகளிலும் பாடசாலைகளிலும் படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களின் ஒழுங்கமைப்பிலே, தமிழ் இளையோர் அமைப்பின் ஒழுங்கமைப்பிலே மிக நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்ட நினைவுகூரல் நிகழ்வை இப்பொழுது பார்ப்போம். Tamil Genocide Remembrance Vigil. The events that occurred throughout the Tamil Genocide has left a lasting impact in Tamil history and on Ulam Tamil people. Countless lives were lost and are continued to be mourned by families to this day. It is crucial that we recognize, remember, and raise awareness of the Tamil Genocide that our people continue to face. The week beginning on May 12th and ending on May 18th is now also known as Tamil Genocide Education Week in Ontario, as per Bill 104, which was passed in May of 2021. During this week, we should strive to educate communities about the genocide that was committed towards the Ulam Tamil people to prevent further genocides of not only Ulam Tamils but across the world. Now we will begin the vigil by playing the Canadian National Anthem to raise the Canadian national flag. இன்று இனப்படுகொலை நினைவேந்தல் நிகழ்வை தொடங்கி வைப்பதற்காக கனடிய தேசிய கொடி ஏற்றப்படும். கனடிய இதன் பின்னர் மாணவர் அமைப்பு தலைவிகளினால் மலரஞ்சலி முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்திற்கு தீபமேற்றியும் மலர் அஞ்சலியும் செலுத்தி வைக்கப்பட்டு தொடக்கப்பட்டு அதன் பின்னர் அனைத்து மாணவர்களும் கூடியிருந்த பொதுமக்கள், மாணவர், பல்வேறு பல்கலைக்கழகத்தினுடைய வேறு இன பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகள் என அனைவரும் மலரஞ்சலி செலுத்தி முள்ளிவாய்க்கால் நினைவு கூறலை உணர்வுபூர்வமாக நினைவு கூர்ந்தார்கள். இந்த நிகழ்வில் பொது மக்களும் ஏராளமானோர் பங்கு பற்றி மலரஞ்சலி செலுத்தி முள்ளிவாய்க்கால் நினைவு சின்னத்திற்கு, இது யாழ் பல்கலைக்கழகத்தில் முன்னர் இருந்தது இடிக்கப்பட்டு இப்பொழுது புதிதாக கட்டப்பட்ட நினைவு சின்னத்தினுடைய படத்திற்கு, ஒளிப்படம், அது டிஜிட்டல் திரையிலே இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு அனைவரும் மலரஞ்சலியும் அகவணக்கமும் செலுத்தி முள்ளிவாய்க்கால் படுகொலையிலே, இனப்படுகொலையிலே உயிர் நீத்த அத்தனை பொது மக்களுக்கும் தீப அஞ்சலியும் மலரஞ்சலியும் செலுத்தினார்கள். வெவ்வேறு பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகள், வேறு இனத்தை சார்ந்த பல்கலைக்கழக மாணவர் பிரதிநிதிகள், மாணவர்கள் என இளையோர் அமைப்புகள் வந்து இங்கு உணர்வு பூர்வமாக அஞ்சலி செலுத்தி இருந்தார்கள்.
செந்நீர் கடல் கண்டோம் தாவும் வேங்கை மனம் கொண்டோம் தமிழ நாங்கள் சினம் கொண்டோம் 30,000 ஈழத் தமிழர் உயிரின் மூச்சு நீ அம்மா ஒப்பில்லாத முள்ளி வாய்க்கால் மண்ணே நீ எங்கள் தாயம்மா 30,000 ஈழத் தமிழர் உயிரின் மூச்சு நீ அம்மா ஒப்பில்லாத முள்ளி வாய்க்கால் மண்ணே நீ எங்கள் தாயம்மா தீரம் நீ நிலை நாட்டினாய் விடுதலை கனல் மூட்டினாய் தீரம் நீ நிலை நாட்டினாய் விடுதலை கனல் மூட்டினாய் முள்ளி வாய்க்கால் மண்ணே வணக்கம் மூச்சுள்ள தமிழ் வீரர் மண்ணே வணக்கம் பள்ளி வீசும் புயல் காற்றாய் அடித்தாய் 1000 எரிமலை நெருப்பாய் வெடித்தாய் முழங்கு கடலாய் நீ கொதித்தாய் 30 நாட்டை நீ எதிர்த்தாய் விலங்கு நொறுக்கி நீ எழுந்தாய் விண்ணின் இடி போல் நீ விழுந்தாய் உன்னால் எழுந்தோம் கொஞ்சம் புறமா சிங்களம் விதையில் உடையும் பார் எந்த தமிழினம் ஈழ தமிழினம் நாளை விடுதலை அடையும் பார் தீரம் நீ நிலை நாட்டினாய் விடுதலை கனல் மூட்டினாய் தீரம் நீ நிலை நாட்டினாய் விடுதலை கனல் மூட்டினாய் முள்ளி வாய்க்கால் மண்ணே வணக்கம் மூச்சுள்ள தமிழ் வீரர் மண்ணே வணக்கம் முள்ளி வாய்க்கால் பல பல்கலைக்கழகங்களில் பயிலுகின்ற தமிழ் இளையோர் மாணவர் அமைப்புகள் அவர்கள் அங்கே மாணவர் அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். தமிழ் மாணவர் அமைப்புகள் அவர்களின் ஒழுங்கமைப்பிலே நடைபெற்ற நிகழ்வு அனைவரும் அஞ்சலி செலுத்தினார்கள் உணர்வுபூர்வமாக. உண்மையிலேயே அடுத்த தலைமுறை இங்கே பிறந்து வளர்ந்த தலைமுறை கூட இவ்வளவு உணர்வெழுச்சியாக தாமாகவே ஒழுங்கமைத்து நினைவு கூர்ந்தது என்பது அடுத்த சந்ததிக்கு எந்த கலப்படமும் இல்லாமல் எங்களுடைய இழப்புகளும் வேதனைகளும் கொண்டு கடத்தப்படுகின்றன என்பதற்கு சான்றாக அமைகின்றது. இந்த தலைமுறை இன்னும் வீரியம் கொண்டு படித்த கல்வி சமூகம் இன்னும் வீரியத்தோடு எங்களுடைய இனத்திற்கான தீர்வுகளை நம்பும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இந்த நிகழ்விலே பல பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பயில்கின்ற வேறு நாட்டைச் சேர்ந்த மாணவர்களும் மாணவ தலைவர்களும் பங்கு கொண்டிருந்தார்கள். அத்தோடு இங்கே பல வேறு இனத்தவர்களும் வந்து இந்த எங்களுடைய இன அழிப்பு நிகழ்வின் அஞ்சலியிலே மலரஞ்சலி செலுத்தி இருந்ததும் பிரதானமாக உற்றுநோக்கத்தக்கது. அதைவிட இங்கே பல இன அழிப்புக்கான பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. முக்கியமாக எரிக்கப்பட்ட நூலகத்தினுடைய ஒளிப்படம் கையால் வரையப்பட்டு பெயிண்ட் பண்ணப்பட்டிருந்தது. அந்த நூலக எரிப்போடு எங்களுடைய கல்வியினுடைய இன அழிப்பும் தொடங்கியது. இங்கே பாருங்கள், இன அழிப்பு உட்படுத்தப்பட்ட பல பதாதைகள், வரையப்பட்ட மாணவர்களினால் வரையப்பட்ட ஒளிப்படங்கள் காட்சி பதாதைகளாக எல்லா மக்களும் எல்லா இன மக்களும் வந்து பார்வையிட்டு எங்களுடைய வேதனைகளை அறியும் வண்ணம் அங்கே ஆங்கிலத்தில் எழுதப்பட்டு இறுதி யுத்தத்தில் நடைபெற்ற வேதனைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்கள், இளைய தலைமுறை வந்து உற்று நோக்கி அதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை வயதொத்த பிள்ளைகள் இறந்து போன ஒளிப்படங்களை விரக்தியோடு உணர்வுபூர்வமாக உற்று நோக்குகிறார் அந்த சின்ன பிள்ளை. இங்கே அனைத்து மக்களும் பல வெளிநாட்டவர்களும் வந்து எங்களுடைய நிகழ்வுகளை உணர்வுபூர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதைவிட உற்று நோக்கத்தக்க விடயம் என்னவென்றால், இங்கே பல மாணவர்களுடைய பேச்சுக்கள், கவிதைகள், நடனங்கள், கலை நிகழ்வுகளும்
நடந்தது. அதைத் தொடர்ந்து நிகழ்வு இனிதே முற்று பெற்றது நன்றியுரையோடு. ஆகவே இந்த நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நீங்களே பார்த்து இதற்குரிய எங்களுடைய இனப்படுகொலைக்கான நினைவுகளையும் நீங்களும் அகவணக்கம் செலுத்திக் கொள்ளுங்கள். வாய்க்கால் அம்மின அழிப்பெண் நினைவு சின்னம் அது அழுகுரலின் தலைநகரம். முள்ளிவாய்க்கால் அம்மின அழிப்பெண் நினைவு சின்னம் அது அழுகுரலின் தலைநகரம். இன பகையும் விசப்புகையும் மூச்சு காற்றை குடித்த இடம் முள்ளிவாய்க்கால் பெருநிலம். நந்தி கடலோரம் எம்மை வஞ்சித்த நாடுகளே நாங்கள் சந்தித்த நிமிடத்தில் சந்ததிகளை தொலைத்தோம். வெள்ளை கொடியேந்தி சமாதான புறாக்கள் கண் முன்னே மாண்டதை கண்ணுற்றோம். வெள்ளை கொடியேந்தி சமாதான புறா. Killing of a large number of people from a specific nation or ethnic group with the aim of destroying that nation or group, a definition that tragically reflects what happened to the Ulam Tamils for decades. The peak of this genocide took place during May of 2009, a month that marks a devastating chapter of mourning, grief, and deep injustice. 16 years ago in May 2009, the peak of the Tamil genocide culminated in a massacre that reached genocidal proportions. Over 100 of Trent Tamil Student Association. As mentioned before, today is the day of remembrance. We come together as the Tamil community to acknowledge the sufferings faced by Elam Tamils during the genocide. Today, I will specifically go over the makeshift hospitals and how it affected the Elam Tamils. In 2008, there were at least 30 attacks to makeshift and regular hospitals in the northern area. Patients, medical staffs, and workers in Elam Tamils were unfortunately killed. Journalist Marie Colvin to facilitate a peaceful surrender. Assurances were reportedly given by the Sri Lankan state. My name is Tujinta and I'm the current president of the University of Toronto St. George Campus's Tamil Students Association. I'd like to start by welcoming everyone here for taking the time today to join us in honoring. Now we are witnessing a genocide unfold in Palestine. Over 200,000 Palestinians have been murdered, entire families wiped off the civil registry, starved in refugee camps, buried in mass graves. The same tactics of collective punishment, military impunity, and international silence that allowed the Tamil genocide to happen. இந்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போது இங்கேயே பிறந்து வளர்ந்த இந்த இளம் சிட்டுக்கள் கல்லூரி பள்ளி மாணவர்களினுடைய வீரியத்தை பார்க்கின்ற பொழுது அவர்கள் ஒன்றையும் மறந்து விடவில்லை. இனப்பற்றோடும் தமிழ்மானப்பற்றோடும் ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் வீரியமாக எங்களுக்குரிய தீர்வை அவர்கள் அனைத்து ஆற்றலோடும் நம்புவார்கள் என்றதில் சந்தேகமில்லை. அடுத்த தலைமுறை எங்களுக்குரிய வரலாற்றை கடத்துவதற்கு தயாராகிவிட்டது. நன்றி, வணக்கம்.